இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மபல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. என் லட்சியம் நிறைவேற வரைக்கும் நான் மனித ரூபத்துல தான் இருப்பேன். பாட்டி நான் சொல்றத கேளுங்க. விடுற என்ன? நீ எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். யார் மேல நாம அதிகமா அன்பு வச்சிருக்கோமோ யார கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோமோ அவங்களாலதான் நமக்கு கஷ்டம் அதிகமா வரும். அர்ஜுன், இதுல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா பாட்டி நம்பிக்கையோட உனக்காக இதையெல்லாம் செய்யறாங்க. அவங்க பேச்சுக்காவது நீ கொஞ்சம் மரியாதையை கொடுக்கலாம்ல. வருஷத்துக்கு ஒரு நாளாவது எங்க பேச்சு கொஞ்சம் கேளுப்பா. இத பாரு, உனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. இனிமேலாவது இந்த விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸா இருக்க பழகிக்கோ. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒன்னும் வேணும்னே லேட்டா வரல. உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. பாட்டி நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? நாகபாம்பு சம்பந்தப்பட்ட கேள்விதான், பதில் சொல்றீங்களா? என்ன பாட்டி பேச மாட்டீங்களா? இப்படியே தான் இருப்பீங்களா? சரி அப்பா நாகராஜா, என் ஜாதகத்துல இருக்கிற சர்ப்பதோஷப்படி எத்தனை நாள் நான் உயிரோட இருக்கணுமோ அத்தனை நாள் என்ன உயிரோடவே. எங்க பாட்டியோட கோபத்தை விட அந்த தோஷம் அந்த சாவு எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. உயிரே போயிடும் போல இருக்குடா. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். ஓ மேல நான் உயிரியே வச்சிருக்கேன்டா அர்ஜுனா, உயிரியே வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் பாட்டி, சின்ன வயசுல இருந்து நான் அம்மா கிட்ட ஒன்றும் பெருசா வளரல. ஓ மடியில தான் நான் வளர்ந்துருக்கேன். நீங்க எனக்கு பாட்டி, அவங்க எனக்கு அம்மாங்கிறது ஒரு பேருக்கு மட்டும்தான். மத்தபடி நீயும் எனக்கு அம்மா தானே. கிராண்ட் மதர், கிரானி. அம்மா, பாட்டியும் பேரனும் இப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். பாட்டி இப்ப அந்த கேள்வி கேட்கவா? கேளு. இப்போ ஒரு 4-5 பேர் கூட்டமா சேர்ந்து ஒரு பாம்பு அடிக்க போறாங்க. ஐயோ கடவுளே! அப்போ ஒரு பையன் ஹீரோ மாதிரி அங்க போய்
அந்த பாம்பை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறான். அந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் 100 வருஷம் நல்லா இருப்பான். நாகப்பாம்போட உயிரை காப்பாத்துறது புண்ணியமான காரியம்டா. அப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சது. அதனால்தான் முகூர்த்தம் முடிஞ்ச அப்புறமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஆமா பாட்டி, வர வழியில ஒரு நாகப்பாம்பு உயிரை காப்பாத்திட்டு வந்திருக்கேன். பரமேஸ்வரா, என் லட்சியம் நிறைவேற நேரம் கூடிய சீக்கிரம் வரணும்னு வேண்டிக்கிறேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்னிலேருந்து நான் மனித உலகத்துல நுழைய போறேன். என் எதிரிகளை நான் அழிச்சு நாகமணியை கொண்டு வந்து எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துற முயற்சியில வெற்றி பெற நீதான் ஆசீர்வதிக்கணும். மனித உலகத்துல இருக்கிற சஞ்சலங்களுக்கும் எந்த ஒரு பந்தத்திலையும் நானும் என் மனசும் மாட்டிக்க கூடாது. நீதான் காப்பாத்தணும். எப்பவும் இந்த மோதிரம் என்கிட்டயே இருக்கணும். கையில இருக்கிற இந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னா என்னால நாகலோகத்துக்கு மறுபடியும் போக முடியாது. எனக்கு நாகலோகம் தான் நிரந்தரம். இந்த மனித உலகம் தற்காலிகமா தான் இருக்கும். பரமேஸ்வரா, மனித உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பந்தமும் என்னை கட்டி போட்டு என் லட்சியத்துக்கு தடங்களா இருக்கக்கூடாது. ஏய், தண்ணிய குடி. இந்தா தண்ணிய குடுறா. நிதானமா சாப்பிடு அர்ஜுன். என்னமோப்பா, உனக்கு எந்த விஷயத்திலயும் நிதானம் இல்ல. நானே சாப்பிட்டுக்கிறேன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஊட்டி விடுறேங்கிற பேர்ல வாயில போட்டு அடைச்சா என்ன செய்யறது? என் தொண்டை ரொம்ப சின்னதுமா. ரொம்ப நல்லா இருக்குடா. உன் மேல அன்பு காட்டினாலும் தப்பு, காட்டலனாலும் தப்பு. நீதானே சாப்பாடு ஊட்டி விடுமான்னு என்ன கேட்ட. சும்மா விளையாட்டுக்கு பண்ணமா. நீ ஊட்டி விட்டதால எனக்கு பொறைக்கேறல. யாரும் என்ன நினைக்கிறாங்க, அதனாலதான் பொறைக்கேறுது. ஆனா பொண்ணா உன்னை இந்த நேரத்துல நினைக்கிறது? நல்லா கேட்டப்போ, ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளைய பத்தி நினைக்க மாட்டாமா. ஒரு பொண்ணு தான் ஆம்பளைய பத்தி நினைப்பா. பொண்ணுங்களுக்குன்னு சில சக்திகள் இருக்குமா. அதே மாதிரி பசங்களை நினைக்கிறது பொண்ணுங்க தான். சரியான லூசுமா நீ. யாரோ ஒரு பொண்ணு தான் என்ன இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஓஹோஹோஹோ, எந்த பொண்ணு என் புள்ளியப்ப நினைக்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் செல்லத்து மேல ஆசைப்பட்ட அந்த பொண்ணு யாரு? அது யார் அர்ஜுன்? புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற. எனக்கு தெரியாம என் புள்ள வாழ்க்கையில என்ன நடக்குது? இப்போதைக்கு எதுவுமே நடக்கல. சாப்பாடு விட்டுறியா? சிவபெருமானே, இனிமே எனக்கு நீதான் வழிகாட்டணும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு லேடி வில்லன் நிச்சயமா இருப்பாங்க. 60% மும்மரமா வேலை செய்வாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேடி வில்லன்கள் எல்லாம் லவ் ஸ்டோரியில தான் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். சும்மா இருங்க. விக்ரம் சரோஜா காதல விழுந்தா கஷ்டம். இந்த பொடி கலந்த பாலை குடிச்சா சரோஜாவுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தையே பிறக்காது. விக்ரம் சரோஜாக்கு குழந்தையே பிறக்கலன்னா இந்த மொத்த சொத்தும் என் பிள்ளைக்கு தான் வரும். ராமாயணத்துல ஒரு மந்தார, நம்ம வீட்டு ராமாயணத்துல ராஜேஸ்வரி. நீ என்ன வேணா செய், சொத்து நமக்கு வந்தா போதும். நீ என்ன செஞ்சாலும் என்னுடைய துணை உனக்கு எப்பவும் இருக்கும். குழந்தை பிறக்கிறது இருக்கட்டும், அவங்க கனவுல கூட குழந்தை வரக்கூடாது. இனிமே இந்த வீட்டுல தாலாட்டு சத்தமே கேட்க கூடாது, தொட்டிலும் ஆடக்கூடாது.
விக்ரம். என்ன சித்தப்பா? என்னப்பா எஸ்டேட்டுக்கு போலியா நீ? இல்லை சித்தப்பா, என்னவோ எனக்கு மனசு சரியில்லை. ஏன் விக்ரம், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சித்தப்பா. எஸ்டேட்டுக்கு போனா அங்கே வேலை செய்கிறவங்களோட பசங்க ஸ்கூலை விட்டு வருவாங்க, விளையாடுவாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. குழந்தை இல்லைங்கிற குறை ரொம்ப அதிகமாகுது சித்தப்பா. செவுத்துல இது நிரந்தரம் கிடையாதுன்னு எழுதி வை. குழந்தை இல்லைன்ற கவலை உன் மனசுக்கு வரும்போதெல்லாம் அந்த செவரு முன்னாடி நின்னு படி. உன்னோட குறை நிரந்தரம் இல்லைன்னு புரியும். மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ஆமா, சரோஜா எங்க? அதோ पन्नगाधिपति देवो अनन्तनाम नमः पातालवासिने नित्यं नागराजा नमोस्तुते स्वस्ति न इन्द्रो वृतश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः. அவள் ஃப்ரெண்டு யாரோ இவளுக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க. தினமும் நாகராஜ ஸ்லோகமும் நவநாக ஸ்லோகமும் படித்தா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நாள் தவறாமல் ஸ்லோகம் படிச்சு. இருந்தாலும் இருக்கலாம். நாக பூஜை பண்ணா குழந்தை பிறக்கும்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதை தடுத்தே ஆகணும். स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि. சித்தி, கடவுள் முன்னாடி 5 நிமிஷம் உட்காந்தா என்னமோ தெரியல, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இந்தா சரோஜா, பாலை குடி. குழந்தை இல்லையேன்னு குறைப்பட்டுக்காத, உனக்கு கெடுதல் நடக்காது. स्वस्ति नस्तारक्षो अरिष्टनेमि. கல்யாணமாகி 8 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி ஆறுதல் வார்த்தை கேட்டு கேட்டு எனக்கும் அலுத்து போச்சு. நீங்க எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாலும் என்னோட விதியையும் என் தலையெழுத்தையும் மாத்தவே முடியாது. சும்மா தலையெழுத்து விதி அது இதுன்னு பேசாத. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். எல்லாத்துக்கும் நேரம் வர வேண்டாமா? இந்தா பாலை குடி. குடிமா. சரி, நான் பேங்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பேங்க்ல பணம் போட வேண்டியிருக்கு. பணமா? என்கிட்ட கொடுப்பா, நான் போய் கட்டிட்டு வரேன். நீ நிம்மதியா வீட்டில் இரு. வேண்டாம் சித்தப்பா, நான் பேங்க்லேயும் கொஞ்சம் மேனேஜரை பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹெவி அமௌண்ட் வேறு. நானே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, ஜாக்கிரதை. என்ன? சரிங்க சித்தப்பா, நான் பார்த்தேன். போயிட்டு வரேன் சரோஜா. பாலை குடிமா, ஆரச்சினா நல்லா இருக்காது. குடி. எந்த காரணத்துக்காகவும் அவங்களெல்லாம் நம்ம உயிரோடவே விடக்கூடாது. வாக குடுமா, என்ன சுட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். அவங்கள நீ சும்மா விடக்கூடாது. வாக குடுமா, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தேவையான சக்திகளை நான் அடைவேன். நாகமணிய திரும்ப கொண்டு வந்து வைப்பேன். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது இல்லையே. எந்த ஊருமா நீ? தனியாவா வந்திருக்க? துணைக்கு யாரும் இல்லையா? எனக்கு யாரும் இல்லைங்க. அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டேன். நான் ஒரு அனாதை. பரமேஸ்வரனோட சன்னதியில உட்காந்துக்கிட்டு நம்மள நாமே அனாதைன்னு சொல்லிக்க கூடாது. அப்பா அம்மா இல்லாத என்ன இந்த உலகமே அனாதைன்னு அடையாளம் காட்டுது. உலகம் 1000 சொல்லட்டுமா, ஆனா ஆண்டவனோட குழந்தைன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு நீ உன்னை அனாதைன்னு நினைச்சுக்கிற? ஈஸ்வரனோட அருள் உனக்கு நிச்சயம் இருக்கு. அவனே உன்னை பத்திரமா பார்த்துப்பான். அதனாலதான்
நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். நல்லதுமா. பரமேஸ்வரனுக்கு உள்ளதான் அந்த தாய் பரமேஸ்வரியே இருக்கா. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க அர்ச்சகரே. இந்த கோவில்லையே உனக்கு சில வேலைகள்லாம் கொடுக்குறேன். அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு எங்க வீட்டிலே தங்கிடு. வேலை செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு ஒரு பக்கம் புண்ணியம், வாழறதுக்கும் ஒரு பக்கம் வழி கிடைக்கும். शिव शिव கேள்விகளோட இங்க வந்திருக்கியா? சொல்லு ருத்ரா. ஆமா பாபா, அந்த நாகினி நினைச்சா கவலையா இருக்க. உங்க கட்டுப்பாட்டுல இருந்து தப்பிச்சு போனவ எங்க போயிருப்பா பாபா? ஏன் பாபா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இதே கேள்விதான் என்னையும் 2 நாளா வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு ருத்ரா. நான் அடைஞ்சிருக்கிற இந்த தீய சக்திகளுக்கு சரியான முகூர்த்தம் கிடைக்காத வரைக்கும் பதில் கிடைக்க போறதில்லை. 2 நாளாவே சூரியோதயத்தையும் சந்திரோதயத்தையும் ஆயில்ய நட்சத்திரம் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் எங்களுடைய நிலைமை என்ன பாபா? ஜெய் மகாகாளி. என்ன நம்பின பக்தனுக்கு பதில் வேணுமா? அந்த நாகராணி எங்க இருக்கான்னு எனக்கு உடனே காட்டு. ஜெய் மகாகாளி. தக்ஷகவனத்திலிருந்து அந்த நாகராணி கிளம்பிட்டா. இப்ப அந்த நாகினி எங்க இருக்கான்னு சொல்லுங்க பாபா. நான் முயற்சி பண்ணதில்ல, இது மட்டும்தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு மேல தெரியல. அந்த நாகராணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில விசேஷ பூஜைகளை செய்ய வேண்டியிருக்கு. நீ இப்ப புறப்பட்டு போ. நீ எதுக்கும் எச்சரிக்கையாயிரு. பிரச்சனை கொடுத்தவங்க யாரும்
என்ன நெருங்கி வர மாதிரி தோணுது. శుభంకర ప్రళయ భయంకర దిగిరారా శివ శివ శంకర హర హర శంకర జయ జయ శంకర దిగిరారా ప్రియ తాండవ శంకర ప్రకట శుభంకర ప్రళయ